கரம் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள்: கல்பாசி, ஏலக்காய், சோம்பு, மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, பிரியாணி இலை, மிளகு. இது எல்லாமே 5 கிராம் 5 கிராம் எடுத்துக்கலாம். எல்லாமே 5 கிராம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இதை வானிலையில் சூடு பண்ணி, சூடு மட்டும் பண்ணால் போதும். நிறைய வறுக்கக்கூடாது. வறுத்தனா நமக்கு அதோடைய வாசனை தன்மை போயிடும். அதனால் லேசாக வெயிலில் காய வைக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். லேசான மிதமான சூட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு மட்டும் வறுத்துக்கினா போதும். லேசான வறுவல், சூடு இருக்கக்கூடாது. நல்லா வறுபட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வாசனை போயிடுச்சுன்னா வாசனை இருக்காது. அதனால் லேசாக வெயிலில் காய வைக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஒரு வதக்கிட்டு லேசான சூடு, மிதமான சூடில் இருக்கும்போது எடுத்து ஆற வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ லேசான சூடு இருந்தால் போதும். பிளேட்டில் கொட்டின ஆறுனதுக்கப்புறம் நான் பவுட்ரு அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது பிரியாணிக்கு, அப்புறம் வடகறிக்கு, குருமாக்கு எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்ப மணமாக இருக்கும். கறி எல்லாத்துக்குமே போடலாம். நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.